ஏய், என்ன பாத்துட்டு இருக்க சமைக்காம? செஞ்சிடுறேம்மா. என்ன? ஒரு 500 ரூபாய் பணம் கிடைக்குமா? ஏய், என்ன நீ அப்பப்ப காசு கேக்குற? இல்லம்மா, காசு தேவைப்படுது. அதான் மாசம் மாசம் சம்பளம்னு ஒண்ணு குடுக்குறேன்ல, அதை வச்சு என்னதான் பண்ற நீ? சம்பளம் காசு ஃபுல்லா பையனோட ஃபீஸ்க்கே சரியாயிடுதுமா. என் கையிலயே இப்ப காசு இல்ல, ஒழுங்கா வேலையை பாரு. 2 நாள் கழிச்சு பாப்போம், புரியுதா? ஹலோ அம்மா, சொல்லுடா. புது ட்ரெஸ் வாங்குறேன்னு சொன்னீங்களே, வாங்கிட்டீங்களா? இல்லை இனிமேல் தான் வாங்க போறீங்களா? சொல்லுங்கம்மா. இல்லடா தங்கம், ஓனர் அம்மா கிட்ட காசு இல்லையா? அம்மா, புது ட்ரெஸ் இல்லாமல் எப்படிம்மா பர்த்டேக்கு? எல்லாரும் பார்ப்பாங்கம்மா, ப்ளீஸ்மா. புது ட்ரெஸ்லாம் இல்லடா, சொன்னா புரியாதா? வை. மம்மி. ஆ மம்மி, ஹேய் சொல்லுடா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லஞ்ச் போகிறாங்க. சரி, அதனால் எனக்கு ஒரு 500 மட்டும் இப்போ கிடைக்குமா? ஏய் இதெல்லாம் என்கிட்ட கேட்கலாமா? இனிமே உன் அக்கௌண்ட்ல போட்டுடுறேன், வச்சுக்கோ, சரியா? மம்மி, என் பிளாக் ஷர்ட் மட்டும் கொஞ்சம் அயர்ன் பண்ணணும். ஏய் கீதா, சொல்லுங்கம்மா. சமையல்லாம் முடிச்சிட்டியா? முடிஞ்சுமா. ம், சஞ்சயோட பிளாக் ஷர்ட் அயன் பண்ணோம், போ அயன் பண்ணு, போ சீக்கிரம் போய் அயன் பண்ணு. என்ன ஆமா மாதிரி பண்ணிட்டு இருக்க? அவனுக்கு டைம் ஆகுது. அக்கா, சார் ஒரு 5 நிமிஷம் அயன் பண்ணிடுறேன். அதெல்லாம் பொறுமையாக பண்ணுங்க. முதல்ல இந்த 500 பிடிங்க. ஐயோ வேணாம்ப்பா, அம்மாக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். எங்கள் அம்மா பற்றி விடுங்க. முதல்ல உங்கள் பையன் அம்மா ட்ரெஸ் வாங்கிட்டு வரலையேன்னு நினச்சா அவன் மனசு ரொம்ப கஷ்டப்படும். தம்பி, உங்களுக்கு கிச்சனில் பேசினதை நான் கேட்டேன். ரொம்ப நன்றிப்பா. நான் என்னதான் வீட்டு வேலை செஞ்சாலும் என் கஷ்டத்தை என் பையனுக்கு காட்டக்கூடாதுன்னு நினைப்பேன். எங்கள் அம்மாட்ட காசு இருக்குது, அதனால் என்னை கஷ்டம் இல்லாமல் வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் உங்ககிட்ட காசு இல்லை, நீங்கள் உங்கள் பையனை கஷ்டம் இல்லாமல் வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க. அதுதான் பெரிய விஷயம். எனக்கும் ஆசைதான்ப்பா, என் பையன் ஆசைப்பட்டு எல்லாத்தையும் வாங்கி தரணும்னு. ஆனால் என்னால் முடியல. இப்போ நீங்கள் காசு தரீங்க, அவன் ஆசை நிறைவேறிடும். நாளைக்கு அவன் இன்னொன்று ஆசைப்படுவான், அதை என்னால் வாங்கி தர முடியுமான்னு தெரியாதுல்ல. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்குங்கக்கா, முதல்ல இது பிடிங்க. வேண்டாம்ப்பா, கஷ்டம்னா என்னன்னு அவனுக்கு தெரியணும், அப்போதான் அவன் பொறுப்பாக வளருவான். புரியுதுக்கா. ஆனால் ஒன்று தம்பி, என் பையன் ஏழை வீட்டில் பிறந்திருக்கலாம், ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக அவன் ஏழையாக இருக்க மாட்டான். அதுக்கு நானும் விட மாட்டேன். அவனுக்கு என்றைக்குமே ஒரு துணையாக நான் கண்டிப்பாக இருப்பேன். நான் வரேன். உங்கள் அம்மா விட உங்களுக்கு அடுத்தவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிற தன்மை இருக்குப்பா. என் பிள்ளையும் நான் இப்படி தான் வளர்ப்பேன். என்னதான் நம்ம பெரிய இடத்துக்கு போனாலும் என்றைக்குமே நம்ம அடுத்தவங்க கஷ்டத்தை புரிஞ்சு தான் நடந்துக்கணும்.